மனமாற்ற புதிர் உடல் மாற்றங்களின் மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. சீசன் -2 அத்தியாயம் -5 தங்கச் சிலையின் ஆழமான ரகசியத்தை இந்த ராஜ்யம் வைத்திருக்கிறது. ஏலியானாவின் திரும்புதல் மற்றும் சிலையின் எச்சரிக்கை. ஏலியானா திரும்பி வந்தாள். ஆனால் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன். போருக்குப் பிறகு அமைதியாக இருந்த தங்க சிலை மீண்டும் துடிக்கத் தொடங்கியது. அதைச் சுற்றியுள்ள ஆற்றல் நிலையற்றதாக இருந்தது, ஒளிக்கும் இருளுக்கும் இடையில் மினுமினுத்தது. டாக்டர் மெஹ்ரா முகம் சுளித்தார். இது சரியல்ல. ஏலியானா திரும்பும்போது குவிதல் முடிவடைய வேண்டும். யதார்த்தத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு இன்னும் உணர்திறன் கொண்ட இலாரா கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு பார்வை அவள் முன் மின்னியது. சிலைக்குள் இருந்து ஒரு புதிய ஆபத்து வெளிப்பட்டது. அவள் கண்கள் திறந்தன. நாம் அதை அழிக்க வேண்டும். இப்போது. சிலையின் மறைக்கப்பட்ட உண்மை. சிலையைச் சுற்றி குழு கூடியபோது அதன் மேற்பரப்பில் ஒரு கல்வெட்டு தோன்றியது, தங்க ஆற்றலால் ஒளிரும். ரவி அதை சத்தமாக வாசித்தார். குழுவினம் ஆரம்பம் மட்டுமே. ராஜ்யங்களின் பாதுகாவலர் ஒருபோதும் அழிக்கப்படவில்லை. விழித்தெழுந்தார். அனன்யாவின் கண்கள் விரிந்தன. பொறு. நாங்கள் ஒன்றிணைவை நிறுத்தவில்லை என்று சொல்கிறீர்களா? நாங்கள் மோசமான ஒன்றை எழுப்பினோம். கவி அவரது தலைமுடியில் ஒரு கையை ஓடவிட்டார். அருமை. ஒரு பேரழிவை இன்னொரு பேரழிவை தூண்டுவதற்காக நிறுத்தினோம். ஏலியானா சிலையை பார்த்து கொண்டே முன்னேறினார். என்னால் அதை உணர முடிகிறது. உள்ளே ஏதோ உயிருடன் இருக்கிறது. யாரும் எதிர்வினையாற்றுவதற்குள் சிலை விரிசல் அடைந்தது. ஒரு உருவம் வெளிப்பட்டது. உயரமான, தங்கம் மற்றும் கருப்பு மூடுபனியால் மூடப்பட்ட, ஒளிரும் கண்கள் காலத்தை துளைப்பது போல் தோன்றியது. அது மற்றொரு போர்வீரன் அல்ல. அது ராஜ்யங்களின் பாதுகாவலர். அது கோபமாக இருந்தது. தீக்காட்டியனின் சவால். இடிபாடுகள் முழுவதும் உயிரினத்தின் குரல் எதிரொலித்தது. உங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளில் நீங்கள் தலையிட்டுள்ளீர்கள். காலத்தின் சமநிலை உடைந்துவிட்டது. தண்டனை செலுத்தப்பட வேண்டும். எலாரா கிசுகிசுத்தாள். இது ஒரு நீதிபதி. நமது உலகம் கூட இருக்க வேண்டுமா என்று தீர்மானிக்க இங்கே உள்ளது. டாக்டர் மெஹ்ரா குரோனிக்கிள்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை பற்றி கொண்டார். நாங்கள் சமநிலையை மீட்டெடுத்துள்ளோம் என்பதை நிரூபிக்க ஒரு வழி இருக்க வேண்டும். ரவி முன்னேறினார். நாங்கள் ஏலியானாவை காப்பாற்றினோம். எதிர்கால போரை நிறுத்தினோம். அது எதற்காகவோ கணக்கிடப்பட வேண்டும். காட்டியனின் கண்கள் சுருங்கின. ஒரு உயிர் திரும்பினால் சேதத்தை சரிசெய்ய முடியாது. ஏலியானா ஆழ்ந்த மூச்சை எடுத்தார். அப்படியானால் என்ன நடக்கும்? காட்டியன் தனது கையை உயர்த்தியது. அதன் பின்னால் ஒளி மற்றும் இருள் மாறி மாறி வரும் ஒரு நுழைவாயில் திறந்தது. நீங்கள் ராஜ்யங்களின் சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். ஏலியானாவும் ரவியும் ஒரு பார்வையை பரிமாறிக் கொண்டனர். இப்போது பின்வாங்க முடியாது. அவர்கள் முன்னேறினர். தெரியாதவற்றிற்குள். தெரியாத இடத்திற்குள் நுழைதல். ஏலியானாவும் ரவியும் ஒளிரும் நுழைவாயிலில் அடியெடுத்து வைத்ததும் அவர்களைச் சுற்றியுள்ள உலகம் தூய ஒளி மற்றும் நிழலில் கரைந்தது. அவர்கள் ஒரு விசித்திரமான உலகில் இறங்கினார்கள். காலத்திற்கும் இடத்திற்கும் இடையில் மிதக்கும் ஒரு பரந்த அறையில். தரை திரவ தங்கம் போல மின்னியது. மேலே வானம் நட்சத்திரங்களின் முடிவில்லா புயலாகவும் சுழலும் ஆற்றலாகவும் இருந்தது. ராஜ்யங்களின் பாதுகாவலர் அவர்கள் முன் நின்றார். அதன் உயர்ந்த வடிவம் ஒரு பண்டைய சக்தியை வெளிப்படுத்தியது. நீங்கள் விதியின் சமநிலையை சீர்குலைத்துவிட்டீர்கள். அது ஒலித்தது. அதை மீட்டெடுக்க உங்கள் இருப்பு தகுதியானது என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். ஏலியானா ஒரு படி முன்னேறினார். நாம் என்ன செய்ய வேண்டும்? காட்டியனின் ஒளிரும் கண்கள் மின்னின. 3 சோதனைகளில் இருந்து தப்பிப்பிழைக்கவும். முதல் சோதனை. சத்தியத்தின் கண்ணாடி. அவர்களுக்கு முன் ஒரு போர்ட்டல் திறக்கப்பட்டது. இது கண்ணாடிகளின் இருண்ட மண்டபத்திற்கு இட்டுச் சென்றது. அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அவர்களின் பிரதிபலிப்புகள் முறுக்கின. மாற்று யதார்த்தங்களிலிருந்து தங்களைப் பற்றிய பதிப்புகளை காட்டின. ரவி தன்னை பற்றிய ஒரு பதிப்பை கண்டார். அங்கு அவர் ஏலியானாவை ஒருபோதும் சந்தித்ததில்லை. தனியாக தொலைந்து போனார், நோக்கமின்றி.
ஏலியானா தனது இருண்ட எதிராளியை தழுவிய ஒரு எதிர்காலத்தைக் கண்டார், அங்கு அவள் ஒரு பாழடைந்த உலகத்தின் மீது நின்று ஒன்றிணைவின் ஆட்சியாளராகிவிட்டாள். இவைதான் இருந்திருக்கக்கூடிய வாழ்க்கைகள். கார்டியனின் குரல் எதிரொலித்தது. நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரவி தனது கைமுட்டிகளை பிடுங்கினார். நான் அந்த நபராக இருக்க விரும்பவில்லை. கஷ்டங்கள் இருந்தாலும் நான் நடந்த பாதையை நான் தேர்வு செய்கிறேன். ஏலியானா நடுங்கும் மூச்சை எடுத்து அவளுடைய இருண்ட பிரதிபலிப்பை பார்த்தாள். நான் ஒருபோதும் நீயாக மாற மாட்டேன். கண்ணாடி உடைந்தது. முதல் சோதனை நிறைவேற்றப்பட்டது. இரண்டாவது சோதனை விருப்பப்போர். இரண்டாவது சோதனை அவர்களை மாறிவரும் நினைவுகளால் ஆன ஒரு போர்க்களத்திற்கு கொண்டு வந்தது. திடீரென்று அவர்கள் சூழப்பட்டனர், அவர்களின் கடந்த கால எதிரிகளால். ஒன்றிணைவு போரில் பங்கேற்ற வீரர்கள், அவர்களின் நிழல் பதிப்புகள், அவர்கள் நடத்திய போர்களின் எதிரொலிகள். முன்னோக்கிச் செல்ல நீங்கள் உங்கள் சொந்த கடந்த காலத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கார்டியன் அறிவித்தது. ஏலியானாவும் ரவியும் அருகருகே சண்டையிட்டு மாயைகளை தகர்த்து தங்கள் கடந்த கால தவறுகளால் விழுங்கப்பட மறுத்தனர். இறுதி அடியுடன் போர்க்களம் மூடுபனியில் கரைந்தது. அவர்கள் இரண்டாவது சோதனையில் தேர்ச்சி பெற்றனர். மூன்றாவது சோதனை விதியின் தேர்வு. இறுதி சோதனை மிகவும் கடினமானது. அவர்களுக்கு முன் இரண்டு கதவுகள் தோன்றின. கார்டியனின் குரல் எதிரொலித்தது. ஒரு கதவு உங்கள் உலகத்திற்கு திரும்புகிறது, மாறாமல். மற்றொன்று ஒன்றிணைவு ஒருபோதும் நடக்காத, நீங்கள் ஒருபோதும் சந்திக்காத ஒரு உலகத்திற்கு இட்டுச் செல்கிறது. ஏலியானாவும் ரவியும் ஒருவரையொருவர் முறைத்து பார்த்தார்கள். நாம் இரண்டாவது கதவை தேர்ந்தெடுத்தால், ஏலியானா கிசுகிசுத்தாள், எல்லாம் மீட்டமைக்கப்படும். போர் இல்லை, துன்பம் இல்லை. ரவியின் இதயம் படபடத்தது. ஆனால் நாம் ஒருவரையொருவர் அறிய மாட்டோம். கார்டியனின் குரல் மென்மையாக மாறியது. நீ என்ன தேர்ந்தெடுப்பாய்? ஏலியானா ரவியின் கையை பிடித்தாள். நாம் என்ன சந்தித்திருந்தாலும் உன்னை சந்தித்ததற்கு நான் வருத்தப்படவில்லை. ரவி அவள் கையை அழுத்தினாள். அப்போ நாம வீட்டுக்கு போறோம். ஒன்றாக. அவர்கள் முதல் கதவு வழியாக நுழைந்தார்கள். கார்டியன் சிரித்தார். ராஜ்யங்களின் சோதனை முடிந்தது. யதார்த்தத்திற்கு திரும்ப அவர்கள் காற்றை சுவாசிக்க நுழைவாயிலிலிருந்து வெளியே வந்தார்கள். கார்டியனின் உயரமான வடிவம் அவர்கள் முன் மின்னியது. நீ உன் தகுதியை நிரூபித்தாய். சமநிலை மீட்டெடுக்கப்பட்டது. தங்கச் சிலை கடைசியாக ஒரு முறை துடித்தது, பின்னர் தூசியில் நொறுங்கியது. டாக்டர் மெஹ்ரா, அனன்யா மற்றும் எலாரா முன்னோக்கி விரைந்தனர். நீ அதைச் செய்தாய். ஏலியானாவும் ரவியும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் என்ன விலை? தூசி படிந்தவுடன் ஒரு மெல்லிய கிசுகிசு காற்றை நிரப்பியது. ஒருங்கிணைவு ஒருபோதும் உண்மையிலேயே முடிவடையவில்லை. மர்மம் இன்னும் முடிவடையவில்லை. மனமாற்ற புதிர் உடல் மாற்றங்களின் மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. சீசன் -2 அத்தியாயம் -6 தொடரும்.